காய்கறிகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆவிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். கேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாவரம். மஞ்சள் நிறமான பழுப்பு கலந்த பூக்களை கொண்டு புதர் செடியாக வறண்ட பூமிகளில், அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பூமிகளில், குறிப்பாக நம்ம மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் களை செடியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த ஆவிரையை பொறுத்தவரையிலும் அதோடைய இலை, அதோடைய பூ, அதோடைய விதை மற்றும் வேர் இது அனைத்துமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த ஆவிரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு மிகச் சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நீரிழிவு நோயை பொறுத்தவரையிலும் 2 விதமான காரணிகளை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். ஒன்று, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு. 2வது, சிறுநீரில் வெளியேறுகின்ற சர்க்கரை அளவு மற்றும் புரதச்சத்தோட அளவு. நம்ம உட்கொள்ளக்கூடிய மாடர்ன் மெடிசன் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆனால் உடலிலிருந்து வெளியேறுகின்ற புரதச்சத்துடைய அளவை கட்டுப்படுத்த நிறைய நேரங்களில் உதவுவது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் தசைகளில் இருக்கக்கூடிய புரதச்சத்துடைய அளவு குறைந்து புரோட்டீன்ஸோட அளவு குறையிறதுனால நாளடைவில் அவர்களுடைய உடல் மிக மெலியதாவதோடு மட்டுமில்லாமல் உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அரை மணி நேரம் நடக்க வேண்டும்ங்கிற நியதி இருந்தாலும் கூட 5 நிமிடம் கூட நடக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புரதச்சத்து வெளியேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆவிரையுடைய பூவுக்கு உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த பூ ஒரு கைப்பிடி எடுத்து, அதாவது உடல் எடை எவ்வளவுன்னு பார்க்கணும். ஒரு 40 கிலோ இருக்காங்கன்னா பூக்களுடைய அளவு 80 பூக்களை எண்ணி முதல் நாள் இரவு தண்ணீரில் அதை ஊற வைத்து விட வேண்டும். 200 மில்லி தண்ணீர், 40 கிலோ எடை, நம்ம எடை எவ்வளவு இருக்கோ அதற்கு 2 மடங்கு அளவு பூக்களை எண்ணி தண்ணீரில் இட்டு வைத்து விட வேண்டும். ஒரு 12 மணி நேரத்திற்கு பிறகு காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அவ்வாறு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடலிலிருந்து தேவையற்று வெளியேறுகின்ற அந்த புரதச்சத்துடைய அளவு குறைவதை ஒரு 2 வார காலத்திலேயே நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் குறைவதை நம்ம பார்க்கலாம். 2வது, சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை உடல் அசதி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்த பிறகு அவர்களால் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். உடலில் கடுமையான அசதி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். 3வது, இரவில் ஓய்வு எடுக்கும்போது கூட தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த ஆவிருடைய பூவை ஊற வைத்து எடுக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீர் கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை இருக்கும். சிலருக்கு அந்த வாடை பிடிக்காது. அவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா அந்த 200 மில்லி தண்ணீரை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அதை காலை இரவு 2 வேளை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஊற வைத்து சாப்பிட்டால் 1 வேளை மட்டும் போதும். கஷாயமாக சாப்பிட்டால் 2 வேளை தேவை. அந்த மாதிரி சாப்பிடும்போது மிக மிக வேகமாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த அசதி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதை பார்க்கலாம். 3வது, இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக 12 வயதுக்கு மேலே இருந்து 35 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவதை கவனிக்காமல் இருக்கிறார்கள். தலைமுடி கொட்ட ஆரம்பிப்பது, முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது, கண்ணை சுற்றி கருவளையங்கள் ஏற்படுவது, காலை எழுந்திருக்கும் போதே உடலில் கடுமையான சோர்வு ஏற்படுவது, பசி நன்றாக இருக்கும் ஆனால் சாப்பிட ஆரம்பித்தால் 2 வாய்க்கு மேல் வயிறு நிரம்பியது போல ஒரு சூழல் இருப்பது, அல்லது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் பசிப்பது போல இருப்பது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் உடலில் நிறைய தேவையற்ற கழிவுகளை சேர்க்குகிறது. சிறுநீரகம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் 3 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
மழை காலமானாலும் குளிர்காலமானாலும் உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த அளவு நீர் இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் காக்கப்படும். அந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அந்த மாதிரி கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஆவிரையுடைய வேர் கஷாயத்தை சாப்பிட்டா ரொம்ப சாலச் சிறந்தது. எனவே நேயர்களே, இந்த ஆவிரையை பொறுத்தவரையிலும் நீரிழிவு சம்பந்தப்பட்ட, நீரிழிவினால் ஏற்படக்கூடிய புரதச்சத்து சம்பந்தப்பட்ட, உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து சம்பந்தப்பட்ட, அதே போல் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. இதை ஒரு மருந்தாக அல்லாமல் ஒரு உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.